திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கல்லுப்பட்டி கிராமத்தில் இங்கிலாந்தில் இருந்து வந்து தங்கள் சொந்த ஊரில் தங்கி சேவை செய்து மறைந்த வெள்ளைக்கார தாத்தாவிற்கு அவரது உருவ சிலையுடன் ஊர்வலம் நடத்தி முளைப்பாறை எடுத்து வந்து கிராம மக்கள் நன்றிக்கடன் செலுத்தியுள்ளனர். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் கிம்டன். கிறிஸ்தவ பாதிரியாரான இவர் 1974ஆம் ஆண்டு சேவை செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள கல்லுப்பட்டி கிராமத்திற்கு வந்து தங்கியுள்ளார். RTU என்ற நிறுவனத்தை நிறுவிய ஜேம்ஸ் கிம்டன் அதன் மூலம் அப்பகுதியில் பல கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் ஆதரவற்றோர் காப்பகங்களை உருவாக்கினார். அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு போர்வெல் அமைத்து கொடுப்பது என தன்னால் முடிந்த சேவைகளை ஜேம்ஸ் கிம்டன் செய்து வந்துள்ளார். இதனால் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே ஜேம்ஸ் கிம்டன் மாறிப்போனார். ஜாதி மதம் பார்க்காமல் அனைவரின் மனங்களில் நிறைந்த ஜேம்ஸ் கிம்டன் 2017ஆம் ஆண்டு வயது மூப்பின் காரணமாக மரணமடைந்தார். வெளிநாட்டில் இருந்து பிறந்து வந்து தங்கள் கிராமத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்த வெள்ளைக்கார தாத்தாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கல்லுப்பட்டி, எங்குவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஜேம்ஸ் கிம்டனின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை சமத்துவ கொடை விழாவாக கொண்டாடினர். கிராமத்து தெய்வங்களுக்கு திருவிழா எடுப்பது போல் கிராமம் முழுவதும் ஆங்காங்கே மண்டகப்படிகளை ஏற்படுத்தியும் முளைப்பாறை எடுத்தும் திருவிழா போல் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஜேம்ஸ் கிம்டனின் உருவ சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கிராமத்து பெண்கள் கும்மி அடித்து புலவையிட்டு முளைப்பாறைகளை ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் போது இஸ்லாமியர்களும் ஜேம்ஸ் கிம்டன் உருவ சிலையை சுமந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சமத்துவ கொடை விழா ஊர்வலம் இறுதியில் ஜேம்ஸ் கிம்டன் நினைவிடத்தில் முடிந்தது. அங்கு கிராமத்து பொதுமக்கள் தங்கள் நினைவஞ்சலியை நன்றியாக செலுத்தினர். இங்கே வீடுகள் இல்லாத மக்களே நிறைய இருக்கிறப்ப அந்த கூலியை கூட திரும்ப வேயக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்போ இவர் தெருவாக ஊருக்குள்ளே வீடுகளையெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் பூர்த்திட்டார். இவர் மத அடிப்படையில் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணலை. எல்லாத்துக்கும் சமமாக நினச்சி எம்மதமும் சமம் என்ற நோக்கோடு எல்லா மக்களுக்கும் யார் ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சார். இவர் இந்திய நாட்டினுடைய பிரஜையாக கல்லுப்பட்டிக்கு வந்த பிறகு தான் பிரஜையானார். 28 பட்டிகளுக்கு சென்றார். 28 பட்டிகள்லையும் பள்ளிக்கூடங்கள் அமைச்சு கொடுத்தாரு, குடிநீர் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாரு, மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்தாரு. இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தவர் இந்த கல்லுப்பட்டி பகுதி மக்களுக்கு அந்த காலத்தில் ரொம்ப மருத்துவ வசதி இல்லாமல் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. தொழுநோயாளி, எய்ட்ஸ் நோயாளி, இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு அவளுக்கு வேண்டிய சிகிச்சை பண்ணுறதுக்கு இங்கேயே தனியாக மருத்துவமனை செஞ்சு கொடுத்தாரு. குடிநீர் வசதி எல்லா பகுதிகளுக்கும் செஞ்சு கொடுத்தாரு. சில பள்ளிக்கூடங்களையும் கட்டினார். ஏழை எளிய மக்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை அவளுக்காக பயன்படுத்தி அவளுக்காகவே இன்னைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வாறு ஏழை மக்களுக்காக உழைச்சி இவர் கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். இருந்தாலும் இந்த 7 வருடங்களாக அவர் செஞ்ச நன்றிகளை நாங்கள் மறக்காமல் அவருக்கு நன்றிக்கடன் செய்யணும்னா இப்போ இந்த 7 வருஷத்துலேயும் அவர் நினைவை நாங்கள் போட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கடந்த 2-3 வருஷமாக அவருக்கு சிலை வச்சு சிலையை ஊர்வலமாக நடு ஊரில் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு எங்கள் ஊர் தெய்வத்தை எப்படி வணங்குறோமோ அதே மாதிரி அவரையும் நாங்கள் தெய்வமாக வணங்குறோம். அவர் ஒரு காவல் தெய்வம் பார்த்தே இருக்கார். இனி அவர் எங்கள் ஊரை காப்பாடுங்கிற நம்பிக்கைகளுக்கு இருக்குது. அதனால் அவருக்கு நாங்கள் எந்தெந்த கல்லுப்பட்டி பகுதி வாழ் மக்கள் அனைவருமே, அனைத்து சாதி மக்களுமே நன்றியோடு இருப்போம்னு இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தாத்தாவோட 7வது சமத்துவ கொடை விழாவில் நாங்கள் எல்லாரும் இந்த பெண்கள் எல்லாம் அதிகமாக கலந்துட்டு இருக்கோம். அதில் நாங்கள் ரொம்ப நிறைவாக இருக்கோம். எதுக்காண்டி கலந்துக்கிட்டோன்னா, தாத்தா பெண்களுக்காண்டி இந்த கல்லுப்பட்டி கிராமத்தில் பல இது செஞ்சு கொடுத்துருக்காரு. கைத்தொழிலில் தையல் கற்றுக் கொடுக்குறாரு, தறி அமைச்சு கொடுத்துருக்காரு. விதவை ஆதரவற்ற விதவை பெண்களுக்கோ, கணவராக கைவிடப்பட்டவங்களுக்கோ அவங்களுக்கு தாத்தா அடைவுக்காலம் கொடுத்து குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு தாயையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் எங்களோட தாத்தா. எங்கள் தாத்தா ஜேம்ஸ் கிம்டன் சொல்லி எல்லாருனாலும் கூப்பிடப்பட்டாலும் நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அன்பாக தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். அப்போ எங்கள் தாத்தா இந்த 7வது சமத்துவ கொடை விழாவில் நாங்கள் எதுக்கு இவ்வளோ முளைப்பாரியோட இவ்வளோ ஒரு இதாக கொண்டாடுறோம்னா, அவர் நாங்கள் ஒரு கடவுளாக எங்களோட ஒவ்வொருவரோட மனசுலையும் வச்சிட்ருக்கோம்.
எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு மனநிறைவோட ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி நாங்கள் எல்லாருமே இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறோம்.